மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். விழுப்புரத்தில் நகை வியாபாரியிடம் 4 கிலோ நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்த 4 பேர் கைது. 4 கிலோ நகைகள், 3 லட்சம், 3 செல்போன்கள் பறிமுதல். ஐடி துறையில் இன்டர்ன்ஷிப் பெற்ற 37 பட்டதாரிகளுக்கு சலுகை கடிதம் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். காமராஜர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விளையாட்டு மற்றும் கலை விழா நடத்த கோரிக்கை. பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் கும்பாபிஷேகம் மார்ச் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு நரிக்குறவர்கள் போராட்டம். போலீசார் மற்றும் எம்எல்ஏ பேச்சுவார்த்தையால் போராட்டம் வாபஸ். உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள 2 அரசு பள்ளிகளை சுமார் 1,50,00,000 மதிப்பில் சீரமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தமிழ் தென்றல் திருவிக அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியை ரூபாய் 1.5 கோடி மதிப்பில் சீரமைக்கும் பணி மற்றும் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை சுமார் 50 லட்சம் மதிப்பில் சீரமைக்கும் பணியின் பூமி பூஜை விழா அந்தந்த பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. மேற்கூறிய 2 பள்ளிகளிலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நமது மக்கள் கழக நிர்வாகிகள், தலைமை ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு நரிக்குறவர்கள் போராட்டம். புதுவை லாஸ்பேட்டை நாவர்குளம் பகுதியில் நரிக்குறவர்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். நரிக்குறவர்கள் தங்களின் பிழைப்புக்காக ஆடுகளை வளர்த்து வருகின்றனர். சமீப காலமாக ஆடுகள் திருடப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவில் கருடிக்குப்பம் பகுதியை சேர்ந்த 3 பேர் 2 பைக்கில் வந்தனர். அவர்கள் 4 ஆடுகளை திருடி பைக்கில் ஏற்றிக் கொண்டனர். மேலும் கயிற்றில் கட்டியிருந்த ஒரு ஆட்டை இழுத்துள்ளனர். அப்பொழுது ஆடு சத்தமிட்டுள்ளது. கயிறு இறுக்கியதால் அந்த ஆடும் இறந்தது. ஆட்டின் சத்தம் கேட்டு விழித்த நரிக்குறவர்கள் அவர்களை பிடிக்க ஓடி வந்தனர். அதில் அர்ஜுன் என்பவரை பீர் பாட்டிலால் 3 பேர் கும்பல் தலையில் அடித்துவிட்டு ஆடுகளை திருடி சென்று விட்டனர். இதையடுத்து இன்று காலை நரிக்குறவர்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த போலீசார் அவர்களை தடுத்தனர். இதனால் நரிக்குறவர்கள் லாஸ்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்த கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ, எஸ்பி வம்சிதர் ரெட்டி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து நரிக்குறவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதன் பேரில் நரிக்குறவர்கள் புகார் அளித்துவிட்டு கலந்து சென்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட நரிக்குறவர்கள் கூறும்பொழுது, போலீசார் எங்களை ஊசி பாசி விற்கும் விடுவதில்லை, பன்றி வளர்ப்பது சுகாதார சீர்கேடு என கூறி தடுத்துவிட்டனர். துப்பாக்கியை பறித்துவிட்டனர். இதனால் வாழ்வாதாரத்திற்கு ஆடு வளர்க்கிறோம், அதையும் திருடி செல்கின்றனர். குற்றவாளிகளை கைது செய்து ஆடுகளை மீட்டு தர வேண்டும். எங்களுக்கு துப்பாக்கி வைக்க உரிமம் தர வேண்டும். எங்கள் பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும். உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். கரும்பு விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை வரும் திங்கட்கிழமை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என வேளாண் துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் விடுக்கும் செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளை சேர்ந்த விவசாயிகளுக்கு அவர்கள் பயிர் செய்யும் நெல், கரும்பு, பயிறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கு பண்ணை செலவினங்களை சற்றே ஈடுகட்டும் வகையிலும் தொடர்ந்து விவசாயம் செய்திட ஊக்குவிக்கும் வகையிலும் பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அவ்வகையில் கடந்த 2024-25ஆம் ஆண்டு புதுச்சேரி பிராந்தியத்தில் கரும்பு சாகுபடி செய்த 346 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 10,000 என்ற விகிதத்தில் 84,27,600 ரூபாய் ஊக்கத்தொகையும், 14 அட்டவணை இன விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 11,000 என்ற விகிதத்தில் 2,95,680 ரூபாய் பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் அவர்கள் ஆதார் இணைந்த வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. போதை பாதையில் செல்லக்கூடாததை வலியுறுத்தி எளிமையான முறையில் தன் வீட்டிற்கு வரவைத்து விளையாட்டு சீருடை வழங்கிய நெல்லிக்குப்பம் நகர்மன்ற தலைவரின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் திருவள்ளுவர் நகரில் வசிக்கும் மாணவர்களுக்கு கல்வி, விளையாட்டு மீதான ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் நெல்லிக்குப்பம் நகர்மன்ற தலைவர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன், இளைஞரணி துணை அமைப்பாளர் ராஜா ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சீருடை வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். மேலும் விளையாட்டை போல படிப்பிலும் நீங்கள் ஆர்வம் காட்டி இந்த சமுதாயத்தில் மேலும் முன்னேற வேண்டும் என்று அவர்கள் வாழ்த்தினர். வார்டு செயலாளர் ராஜாராம், 24வது வார்டு செயலாளர் அருண், அங்கமுத்து, மதிமுக கழக பேச்சாளர் குணசங்கர், பயிற்சியாளர் சரண், இளைஞரணி 24 வார்டு அமைப்பாளர் கரண் மற்றும் திருவள்ளுவர் நகர் இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு திருப்புவனை தொகுதியில் திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகளை வீடு வீடாக சென்று வழங்கினார்.
தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ வழிகாட்டுதலின்படி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராம பகுதிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இது துவக்க நிகழ்ச்சியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்திலுள்ள அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தில் முகிலன் தனது ஆதரவாளர்களுடன் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்ட நிலையில் அப்பகுதியில் நலத்திட்ட உதவிகளை வீடுவீடாக சென்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், கிராம முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழுப்புரத்தில் நகை வியாபாரியிடம் 4 கிலோ நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்த புதுச்சேரியை சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் பிராட்டிக்குப்பம் பாதை ஜனகராஜ் கார்டனை சேர்ந்தவர் ராஜமாணிக்கம், வயது 43, வீட்டில் தங்க நகைகள் செய்யும் கடை வைத்துள்ளார். இவர் கடந்த 3ஆம் தேதி வீட்டிலிருந்து 4 கிலோ நகைகள் மற்றும் 5,50,000 ரூபாயை பேக்கில் எடுத்துக்கொண்டு பைக்கில் விழுப்புரம் ரயில் நிலையத்திற்கு சென்றார். பின்னால் 2 பைக்குகளில் வந்த மர்ம நபர்கள் 5 பேர் ராஜமாணிக்கத்தை மடக்கி கத்தியை காட்டி மிரட்டி நகை மற்றும் பணத்தை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்து விழுப்புரம் டவுன் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். விசாரணையில் புதுச்சேரி மாநிலம் நயினார் மண்டபம் ஆனந்தன், வயது 24, லாஸ்பேட்டை கந்தசாமி என்கிற ஹரி, வயது 24, அரியாங்குப்பம் சுப்பிரமணி, வயது 24, மணவெளி சுரேந்தர், வயது 22 மற்றும் ஒருவரென 5 பேர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் சேலத்தில் பதுங்கியிருந்த ஆனந்தன் உட்பட 4 பேரையும் போலீசார் நேற்று கைது செய்து 4 கிலோ தங்க நகைகள் மற்றும் 3 லட்சம் பணம் மற்றும் 3 மொபைல் போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். காமராஜர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விளையாட்டுப் போட்டி மற்றும் கலை விழாக்களை நடத்த வலியுறுத்தி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காமராஜர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் மாணவிகள் படித்து வருகின்றனர். பொதுவாக கல்லூரிகளில் ஆண்டு விழாக்கள் முன்னிலைப்படுத்தி அதில் கலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் ஆண்டுதோறும் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் இந்த கல்லூரியில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக விளையாட்டுப் போட்டி மற்றும் கலை விழாக்கள் நடத்தப்படாமல் மாணவர்களுக்கு வெறுமென கல்வி மற்றும் போதிப்பதில் மாணவர்களுக்கு மன அழுத்தம் மற்றும் மாணவர்களின் எதிர்கால விளையாட்டு திறன்கள் பாதிப்படையும் நிலை ஏற்பட உள்ளது. இந்த நிலையில் கல்லூரியில் விளையாட்டுப் போட்டி மற்றும் ஆண்டு விழா நடத்த வலியுறுத்தி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தினர் மாநில செயலாளர் முரளி தலைமையில் கல்லூரி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். சிகரம் சேவை அமைப்பின் சார்பில் வேல்ராம்பட்டு வைஸ்மேன் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சமூகத்தில் சாதித்த மகளிருக்கு சிகரம் தொட்ட மகளிர் விருதை முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் வழங்கினார். புதுச்சேரி வேல்ராம்பட்டு வைஸ்மேன் மேல்நிலைப்பள்ளியில் சிகரம் சேவை அமைப்பின் சார்பில் மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிகரம் சேவை அமைப்பின் பொதுச் செயலாளர் மற்றும் ஆங்கிலோ இன்டர்நேஷனல் பள்ளி நிர்வாகி லட்சுமி வரவேற்புரையாற்றினார். கலைமாமணி சரோஜாபாபு முன்னிலை வகித்தார். சிகரம் சேவை அமைப்பின் தலைவரும் வழக்கறிஞருமான சந்திரமௌலி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி சமூகத்தில் சாதித்த மகளிருக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்தார். இதில் தமிழ் விரிவுரையாளர் கலைவாணி, தமிழ் பேராசிரியர் விஜயராணி, மகளிர் காங்கிரஸ் மாநில செயலாளர் சுலோச்சனா, அனுக் முதியோர் இல்ல தலைவர் சோபியா மேரி ஜோஸ்பின், MGDC டியூஷன் சென்டர் முதல்வர் ஷியாமலா தேவி ஆகியோருக்கு சிகரம் தொட்ட மகளிர் விருது வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வை ஆசிரியர் காயத்ரி தொகுத்து வழங்க ஆசிரியர் ஜெயதேவி நன்றி உரை கூறினார். இதில் ஏராளமான மகளிர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். IT துறையில் இன்டர்ன்ஷிப் பெற்ற 37 பட்டதாரிகளுக்கு சலுகை கடிதத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசின் தகவல் தொழில்நுட்ப இயக்குநரகம் புதுச்சேரி மின் ஆளுமை சங்கத்துடன் இணைந்து புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆடிட்டோரியத்தில் IT மற்றும் ITES நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டதாரிகளுக்கு இன்டர்ன்ஷிப் சலுகை கடிதங்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக 147 மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் சலுகை கடிதங்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். மேலும் அவர்கள் பங்கேற்கும் நிறுவனங்களுடன் 1 வருட இன்டர்ன்ஷிப்பை பெறுவார்கள். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக புதுச்சேரி அரசு ரூபாய் 1.8 கோடி ஒதுக்கியுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு மாணவரும் 1 வருட காலத்திற்கு ரூபாய் 10,000 மாதாந்திர உதவித்தொகை பெறுவார்கள். இந்த நிகழ்வில் தகவல் தொழில்நுட்ப செயலாளர், இயக்குனர், புதுச்சேரி மின் ஆளுமை சங்கத்தின் மூத்த அதிகாரிகள், பங்கேற்கும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே நரிக்குறவர் சமுதாயத்தினர் மனைப்பட்டா வழங்க கோரி தீப்பந்தமேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்திருத்தால் குப்பம் கிராமத்தில் பல ஆண்டுகளாக மனைப்பட்டா இல்லாமல் நரிக்குறவ மக்கள் வசித்து வருகின்றனர்.
மனைப்பட்டா கூரை சட்டப்பேரவை நோக்கி தீப்பந்த ஊர்வலம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவ மக்கள் பாரதி பூங்கா அன்னை தெரசா சிலை அருகில் இருந்து தீப்பந்தங்களுடன் ஊர்வலமாக புறப்பட்டனர். சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகம் வந்தபோது போலீசார் இரும்பு தடுப்பு அமைத்து அவர்களை தடுத்தனர். இதனையடுத்து அங்கு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். தொடர்ந்து போலீசார் ஆம்பூர் சாலைக்கு அவர்களை அனுப்பினர். அங்கும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் மார்ச் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா வருகின்ற மார்ச் மாதம் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு நேற்று யாகசாலை பூஜை ஆரம்பமானது. இதில் காலை விக்னேஸ்வர பூஜை, கோபூஜை, தனபூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ நவக்கிரக ஹோமம், லட்சுமி ஹோமம் ஆகிய நிகழ்ச்சிகளும், மாலை வாஸ்து ஹோமம், ரக்ஷா பந்தனம், இரவு கும்ப அலங்காரம், முதல் கால யாகசாலை பூஜை, ஹோமங்கள், பூர்ணாகுதி, தீபாரதனை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் சனிக்கிழமை 2ஆம் கால யாகசாலை பூஜை, 3ஆம் கால யாகசாலை பூஜை உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெறுகிறது. மேலும் முக்கிய நிகழ்வாக மிகவும் பிரசித்தி பெற்று பழமை வாய்ந்த கூத்தாண்டவர் கோவில் கும்பாபிஷேக விழாவானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் நடைபெறுகிறது. இதில் பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கூத்தாண்டவர் அருளை பெறுமாறு கோவில் நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டனர். மேலும் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் வர இருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். விழுப்புரத்தில் நகை வியாபாரியிடம் 4 கிலோ நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்த 4 பேர் கைது. 4 கிலோ நகைகள், 3 லட்சம், 3 செல்போன்கள் பறிமுதல். ஐடி துறையில் இன்டர்ன்ஷிப் பெற்ற 37 பட்டதாரிகளுக்கு சலுகை கடிதம் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். காமராஜர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விளையாட்டு மற்றும் கலைவிழா நடத்த கோரிக்கை. பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவில் கும்பாபிஷேகம் மார்ச் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு நரிக்குறவர்கள் போராட்டம். போலீசார் மற்றும் எம்எல்ஏ பேச்சுவார்த்தையால் போராட்டம் வாபஸ். இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.